இப்ப இந்த ஏடிக்கு நான் யாருன்னு தெரியுமா, இல்ல உண்மையாவே நான் யாருன்னு அடையாளம் தெரியாம தான் இருப்பாளா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி சரி, இருக்கவே இருக்கான் நம்ம கபில. யா ஆமா, கபில இருப்பான்ல இருப்பான்ல. என்னடா எனக்கு டவுட் இருக்கு, கிளியர் பண்ணுவோம். ஹலோ. இந்த கபிலா எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்க, சந்தோஷம். என்னடா பதிலே காணோம்? புரியுது. என்னடா இவன் கொல்லாத குறையா அடிச்சு தூக்கி போட்டான், இப்ப மறுபடியும் கால் பண்ணி நலம் விசாரிக்கிறான்னு யோசிக்கிறியா? அது ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காது, சரியா? டே கபிலா, நீ யார்? என்ன இருந்தாலும் நம்ம பையன்டா. அந்த உரிமையில அப்படி இப்படி கொஞ்சம் ஆயிடுச்சு, அதுக்காக நான் அப்படியே விட்டுருவேனா? என்ன விஷயம்? பாரு பாரு, நான் காரியம் ஆகிறதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அதுக்குதான் கபிலா நீ வேணும்ன்றது. இந்த பசங்களுக்கெல்லாம் உன் அளவுக்கு மூளை கிடையாதுடா, உன்னையும் சேர்த்துதான். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப நான் கேட்க போற விஷயம் உனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். வேற வழியே இல்லை, நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? என்னடா கபிலா, இத நீ சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? பார், நீ எதுவும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். இங்க பாரு வர்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல கபிலா, ஒரு 2 நாள் நான் உன் வீட்டுல தங்க போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். வர்மா, என்ன சொல்ற?